எனது பெயர் அனிதா. நான் வீட்டிற்கு ஒரே மகள். அப்பா இல்லை, அம்மா மட்டுமே. அப்பா நான் சிறுவயது இருக்கும் பொழுதே இறந்து விட்டார். அதன் பிறகு அம்மா என்னை கிடைத்த வேலைகளை செய்து நன்கு படிக்க வைத்தார். படித்து முடித்த பிறகு அவருக்கு என்னை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. அவர் எனக்கு 18 வயது தொடங்கும் பொழுதே மாப்பிள்ளை தேட ஆரம்பித்தார். தனது பெண்ணை நல்ல இடத்தில் கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்ததால் அது தள்ளி போய்க்கொண்டே இருந்தது. இப்பொழுது எனக்கு வயது 22. ஒரு நாள் என் அம்மாவின் தோழி அவரது பெண்ணிற்கு திருமணம் என்று அழைப்பிதழ் கொடுக்க வந்திருந்தார். ஒருபுறம் அவருக்கு சந்தோஷம் இருந்தாலும் மறுபுறம் தனது மகளுக்கும் இதை போல திருமணம் செய்து வைக்க முடியவில்லையே என்ற ஆதங்கம் இருந்தது. எனது அம்மாவும் அவரது தோழி சென்ற பிறகு என்னிடம் சொல்லி மன வருத்தப்பட்டார். நானும் அவருக்கு ஆறுதல் கூறினேன். பிறகு திருமணத்திற்கு நாங்கள் இருவரும் செல்லலாம் என முடிவெடுத்தோம். நானும் அம்மாவும் அதிகமாக எங்கும் வெளியில் சென்றதில்லை. திருமணம் நடைபெறும் நாளும் வந்தது. நானும் என்னிடம் உள்ள உடைகளில் மிக நேர்த்தியானதை தேர்வு செய்து அணிந்து கொண்டு சென்றேன். பார்த்தவர்களும் இந்த உடையில் நீ தேவதை போல உள்ளாய் என பாராட்டினார்கள். நானும் மனதினில் சந்தோஷமாக உணர்ந்தேன். திருமணத்தில் தோழிகளுடன் நின்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சற்றும் எதிர்பார்க்காத வண்ணம் ஒரு இளைஞன் என் அருகில் வந்து நின்றான். அவன் தன்னை விக்கி என்று அறிமுகம் செய்து கொண்டான். அவர் நீங்கள் மிக அழகாக உள்ளதாக என்னை புகழ நானும் வெட்கத்தில் தலை குனிந்தேன். திருமணமும் சிறப்பாக நடைபெற்றது. 2 நாள் கழித்து அம்மாவின் தோழி மற்றும் விக்கி அவரது அம்மா மூவரும் எனது வீட்டிற்கு என்னை பெண் கேட்டு வந்தனர். இதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அம்மாவின் தோழி அவர்களை அறிமுகம் செய்து வைத்தார். இவர்கள் எனது உறவினர்கள். உனது பெண்ணை பிடித்துள்ளதாக சொன்னார்கள். உனக்கு விருப்பம் இருந்தால் விக்கிக்கு தாராளமாக உனது பெண்ணை திருமணம் செய்து வைக்கலாம். விக்கி எனக்கு தெரிந்தவன்தான். சிறுவயது முதலேயே அவனை நான் பார்த்து வருகிறேன். எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. மிகவும் நல்லவன். இவனை திருமணம் செய்து வைத்தால் நமது பெண்ணின் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என சிபாரிசு செய்து கொண்டிருந்தார். அம்மாவிற்கும் இந்த சம்பந்தம் சரி எனப்பட்டது. ஏனெனில் தனது தோழியின் மேல் அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார். அம்மாவும் என்னை பார்க்க நானும் தலையசைக்க திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தார். அடுத்த 1 மாதத்திலேயே திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. மாப்பிள்ளை வீட்டாரும் வரதட்சணை பற்றி எதுவும் பேசவில்லை. உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதையே செய்யுங்கள் என கூறிவிட்டனர். எனது அம்மாவிற்கும் இந்த திருமணத்தில் எந்த சுமையும் ஏற்படவில்லை. இதனால் எனக்கும் மாப்பிள்ளை வீட்டார் மேல் சற்று மரியாதை கூடியது. அவர்கள் வீட்டில் மாமியார், எனது கணவர் மற்றும் எனது கணவரின் தம்பி மட்டுமே உள்ளனர். எனது அம்மாவின் தோழி சொன்னது போல மாப்பிள்ளை மட்டுமல்ல, அவர்கள் வீட்டில் உள்ள அனைவருமே மிகவும் நல்லவர்களாக இருந்தனர். என் மேல் அதிகமாக பாசத்துடன் நடந்து கொண்டனர். அதிலும் எனது மாமியார் என்னை அவரது பெண்ணாகவே பார்க்க தொடங்கினார். என்னையும் எந்த விஷயத்திலும் அவர் கட்டுப்படுத்த நினைக்கவில்லை. எனது கணவரும் என் மேல் உயிராக இருந்தார். என்னை எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்து கொண்டார். என்னுடைய கணவரின் சகோதரரும் என் மேல் மரியாதையாகவும் பாசமாகவும் நடந்து கொண்டார். எனது கணவர் நான் அம்மா வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றாலும் அவரும் என்னோடு வந்து சிறிது நேரம் இருந்து விட்டு கையோடு அழைத்து வந்து விடுவார். கல்யாணமானதிலிருந்து இதுவரை எனது அம்மா வீட்டில் நான் தங்கியதில்லை. காரணம் கேட்டால் உன்னை விட்டு என்னால் 1 நிமிடம் கூட பிரிந்து இருக்க முடியாது என்பார். எனக்கும் அப்படித்தான் இருந்தது. எங்களுக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் அந்த 3 வருடமும் எப்படி சென்றது என்றே தெரியவில்லை. அந்த அளவிற்கு நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தோம். மேலும் சந்தோஷமடையும் வகையில் நான் கர்ப்பமாக இருந்தேன். இதை கணவர் வீட்டாரிடம் தெரிவிக்க அவர்களும் மிகுந்த சந்தோஷமடைந்து ஊருக்கே விருந்து வைத்தனர். இதை போல புகுந்த வீட்டை தந்ததற்கு கடவுளிடம் தினம் தினம் நன்றி சொல்லி வந்தேன். நான் இப்பொழுது 3 மாதமாக இருந்தேன். ஒரு நாள் என் அம்மாவின் பக்கத்து வீட்டுக்காரர்கள் தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டனர். உனது அம்மாவிற்கு மிகவும் காய்ச்சலாக உள்ளது. கவனிப்பதற்கு ஆளின்றி மிகவும் சிரமப்படுகிறார்கள் என கூறினார். நானும் பதட்டமடைந்து கணவரிடம் சொல்ல உடனடியாக என்னை அம்மா வீட்டிற்கு அழைத்து சென்றார். அம்மாவும் நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் உனது வீட்டிற்கு செல்லுங்கள் என கூற நானும் வேண்டாம் அம்மா, நான் மட்டும் உன்னுடன் இரவு இருந்து உன்னை கவனித்துக் கொள்கிறேன்.
எனது கணவர் அவர் வீட்டிற்கு சென்று விடுவார் என கூற கணவரும் மனமில்லாமல் சம்மதித்தார். ஆனால் அப்பொழுது எனக்கு தெரியவில்லை, அந்த இரவுதான் எனது வாழ்க்கையை புரட்டி போடப் போகிறது என்று. கணவரை அனுப்பிவிட்டு நானும் எனது அம்மாவிற்கு தேவையான உணவை செய்து உண்டுவிட்டு அவருக்கு தேவையான மருந்துகளை எடுத்து கொடுத்துவிட்டு உறங்க வைத்தேன். நானும் அவர் அருகிலேயே உறங்கிவிட்டேன். நள்ளிரவு எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. நானும் யாராக இருக்கும் என தொலைபேசியை எடுத்து காதில் வைத்தேன். அதில் எனது கணவரின் சகோதரர் அழுது கொண்டே, "அண்ணி, அண்ணன் நம்மை விட்டு சென்று விட்டார்" என கூறினார். அவர் கூறியதை கேட்டதும் வானமிடிந்து தலையில் விழுந்தது போல் தோன்றியது. நானும் அழுது கொண்டே கோபமாக, "விளையாடாதீர்கள்" என கத்தினேன். அவரோ, "இல்லை அண்ணி, உண்மையாகத்தான்" என்று சொல்லிவிட்டு தொலைபேசியை வைத்து விட்டார். நானும் கடவுளை வேண்டிக் கொண்டே, இது உண்மையாக இருக்கக்கூடாது. கணவர் எனது பிரிவை தாங்காமல் என்னை காண்பதற்காக தனது சகோதரனை இப்படி பேச சொல்வதாக இருக்க வேண்டும் என நினைத்து கொண்டே எனது கணவனின் வீட்டை நோக்கி ஓடினேன். நான் ஓடுவதை பார்த்து எனது அம்மாவும் என் பின்னாலேயே ஓடி வந்தார். கணவரின் வீட்டில் சென்று பார்த்த பொழுது அனைவரும் கூட்டமாக நின்றனர். அப்பொழுது எனது இதயமே நின்றுவிட்டது போல் தோன்றியது. நானும் அழுது கொண்டே உள்ளே சென்று பார்க்க ஹாலில் எனது கணவர் உறங்குவதைப் போல படுத்திருந்தார். அனைவரும் அவரை சுற்றி அழுது கொண்டிருந்தனர். எனது ஆசை கணவர் படுத்திருக்க அவரின் நெஞ்சை பிடித்து கொண்டு கதறி அழுதேன். எவ்வளவு நேரம் கதறி அழுதேன் என்று தெரியவில்லை. அப்படியே மயக்கமடைந்து விட்டேன். கண் விழித்து பார்க்கும் பொழுது எனது கணவரின் காரியங்கள் அனைத்தும் முடிந்திருந்தன. மாமியாரிடம் கேட்க, "நீ 2 நாட்களாக மயக்கத்தில் இருந்தாய்" என கூறினார். ஒரு வாரமாக எந்த உணவும் உண்ணாமல் நாங்கள் இருந்த அறையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தேன். எனது நிலைமையை அறிந்து அனைவரும் எனக்கு ஆறுதல் கூறினர். கடவுளின் மேல் எனக்கு கோபமாக வந்தது. அவர் எனது கணவரின் உயிரை மட்டுமல்ல, வயிற்றில் இருந்த சிசுவையையும் எடுத்துக்கொண்டார். நான் அதிலிருந்து மீண்டு வர 1 மாத காலமானது. பின்பு நான் மாமியாரிடம் என்ன நடந்தது என விசாரித்தேன். அவரும் எனது கணவரின் அறையில் இருந்து சத்தம் வந்ததாகவும், எனது கணவரின் சகோதரர் சுரேஷ் சென்று பார்த்த பொழுது எனது கணவர் நெஞ்சில் கை வைத்தபடியே கீழே சரிந்து விழுந்தார் என்றும், அதை பார்த்து அவர் சத்தமிட நாங்கள் சென்று பார்த்த பொழுது அவன் மயங்கி கிடந்தான். பின்பு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற பொழுது அவன் வறுமொழியிலேயே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் என கூறினார். அவரின் இறப்பிலிருந்து மீண்டு வர எனக்கு 3 மாத காலங்கள் ஆயின. ஆனாலும் என்னால் முழுதாக மீண்டு வர முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் அவர் நினைவாகவே இருந்தது. ஒரு கட்டத்தில் பொறுத்து கொள்ள முடியாமல் எனது மாமியாரிடம் நான் எனது அம்மா வீட்டிற்கு சென்று வருகிறேன் என கூற அவரோ மறுத்துவிட்டார். எனது மகன் விக்கியின் நினைவாக இருப்பது நீ மட்டுமே. நீயும் சென்று விட்டால் நாங்கள் வெறுமையாக உணர்வோம். தயவு செய்து எங்களுடனேயே இரு என கூறினார். பிறகு எனது அம்மாவின் உடல்நிலையை காரணம் காட்டி சிறிது காலம் சென்று வருகிறேன் என அனுமதி பெற்று எனது அம்மா வீட்டிற்கு வந்தேன். இங்கு வந்து சில மாதங்கள் ஆயின. எனது மாமியாரும் அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னை வீட்டிற்கு வருமாறு அழைப்பார். இப்பொழுது எனது கணவர் இறந்து 1 ஆண்டு காலம் முழுமையடைந்து விட்டது. ஒரு நாள் எனது மாமியார் எங்களது வீட்டிற்கு வந்தார். எனது அம்மாவை அழைத்து தனியாக ஏதோ பேசிக்கொண்டிருந்தார். பின்பு அவரும் நலம் விசாரித்து விட்டு சென்று விட்டார். என்னை அழைத்த எனது அம்மா, "உனது மாமியார் அவரது 2வது மகனுக்கு உன்னை திருமணம் செய்து வைக்க ஆசைப்படுகிறார். எனக்கும் அது சரியாக படுகிறது. நீ என்ன சொல்கிறாய்?" என என்னிடம் கேட்க நான் அதிர்ந்து நின்றேன். நானும் கோபமாக, "உனக்கு ஏதேனும் புத்தி பேதலித்து விட்டதா? நான் அந்த வீட்டிற்கு சென்று வாழ வெட்டியாக திரும்பி வந்து விட்டேன். மீண்டும் அதே வீட்டிற்கு மணமகளாக செல்ல சொல்கிறாய். உனக்கு மனசாட்சியே இல்லையா?" என கத்த ஆரம்பித்தேன். எனது கோபத்தை பார்த்த அம்மா அமைதியாகிவிட்டார். ஆனாலும் அவர் என்னிடம் தொடர்ந்து திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தி கொண்டே இருந்தார். மாமியாரும் அடிக்கடி எனது வீட்டிற்கு வந்து இதை பற்றி பேச ஆரம்பித்தார். அவர், "எனது மகனின் விதி முடிந்துவிட்டது. ஆனால் இனிமேல் உனக்கு ஒரு வாழ்க்கை உள்ளது. நீ வேறொரு வீட்டிற்கு சென்றால் எப்படி இருப்பாய் என எங்களுக்கு தெரியாது. நீ எனது பெண் போல. நீ நமது வீட்டிற்கு வந்தால் நான் உன்னை நல்லபடியாக பார்த்து கொள்வேன். தயவு செய்து சம்மதித்து விடு" என்பார்.
எனது அம்மாவும் நான் உயிரோடு இருக்கும் முன்னரே உனது சந்தோஷமான வாழ்க்கையை மீண்டும் பார்க்க